இயல் 2ல மதராசப்பட்டினம் அப்படிங்கிற தலைப்புல சில அடிப்படையான செய்திகள், அதாவது சென்னையின் தொன்மை வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அயலவர் குடியேற்றம் அப்படிங்கிறது இன்றைய பாடவகுப்புல இருந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அயலவர் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டவர்கள். அவர்கள் சென்னையில குடியேறிய போது அவர்கள் என்னென்ன வேலையில பண்ணாங்க, என்னென்ன புதுமைகளை புகுத்தினார்கள் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இங்க நம்ம இந்த பாடப்பகுதியில நம்ம பார்க்க போறோம். எழுந்து வாசிரா யாராம நீ வாசிரா. போர்த்துகீசியர், ஆமா போர்ச்சுகீஸ், டச்சுக்காரர்கள், வணிகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டனர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? வடக்கே குடியிருப்புகள், மணல்வெளியை கிழக்கிந்திய வணிக நிறுவனத்தின் அலுவலர் பிரான்சிஸ் டே ஆங்கிலேயர் குடியேற்றத்துக்கான இடமாக தேர்ந்தெடுத்தார். அப்ப அந்த பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவரை கோடு போடுங்க. பிரான்சிஸ் டே மயிலாப்பூருக்கு வடக்கே இருந்த பகுதிகளை, அதுவும் மணல்வெளியை அவரு நம்முடைய வணிகத்திற்கு ஏற்ற ஒரு இடமாக நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. சரி, அப்படி தேர்ந்தெடுத்த நபர் யாரு, அதை வாங்கின நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் டே என்று சொல்லக்கூடிய அந்த கிழக்கிந்திய நிறுவனத்தினுடைய அலுவலர் அப்படின்னா ஆங்கிலேய அதிகாரி ஒருத்தர் அதை வாங்கணும்னு முடிவு பண்றாரு. எங்க மயிலாப்பூருக்கும் வடக்கே இருந்த பகுதியை. சரி, ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. திருவல்லிக்கேணி ஆறு அழைத்தனர். அப்ப மயிலாப்பூருக்கு வடக்கே இருந்த அந்த மணல் பகுதியை சுற்றி இந்த பக்கமும் இந்த பக்கமும் இரண்டு பக்கமும் கூவம் ஆறு அழகான ஆறாக ஓடி கடலில் கலந்தது அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட், உட்காருங்க தம்பி, பக்கத்துல படிங்க தம்பி. விஜயநகர ஆளுநர்களான ஆயிரத்தி 639 பிரான்சிஸ் டே வாங்கினார். அப்ப அந்த ஆண்ட கோடு போட்டுங்க, 4 கோடு போட்டுங்க. சென்னை டே அப்படின்னு இப்பயும் கொண்டாடிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. சென்னை டே அப்படின்னா சென்னையுடைய பிறந்த நாள் அப்படின்னு. எப்போ? இந்த நாளை தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. 22/8/1639 நாளில் பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவரு சென்னப்பரின் 2 மகன்களிடமிருந்து வாங்கினார். யார் அந்த 2 மகன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பேரு வேங்கடப்பன், சென்னப்பரினுடைய 2 மகன்கள் சொன்னார் இல்லையா, அதுல ஒருத்தர் பேரு வேங்கடப்பன், இரண்டாவது பேரு ஐயப்பன். இந்த 2 பேர்கிட்ட இருந்து பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவரு பெருந்தொகையை கொடுத்து என்ன பண்றாரு, இந்த நிலப்பகுதியை வாங்குகிறார். வாங்கி அந்த பகுதியில் தான் மிகப்பெரிய வணிக கட்டடங்கள் எல்லாம் அங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆங்கிலேயர்கள். அப்போ அப்படி வாங்கப்பட்ட அந்த நாள் தான் என்ன சொல்றாங்க, சென்னையினுடைய பிறந்த நாளாக அவங்க கருதுறாங்க. 22/8/1639 நாளில். சத்தமா படிப்பா.
சீரமைக்கப்பட்டு செயின்ட் ஜார்ஜ். இப்ப தலைமைச் செயலகம் இருக்கு இல்லைங்களா, தலைமைச் செயலகம் செக்ரட்டரியேட் இருக்கு இல்லையா, அப்ப அந்த கட்டடத்தை அப்ப கட்டுறாங்க. அப்ப அது இப்ப ரொம்ப பழமையான கட்டடம், ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை இன்றளவும் பயன்பாட்டில் வச்சிருக்காங்க. அதுதான் தலைமைச் செயலகம். அங்க நேரடியா போய் பாத்திருக்கியா, மெரினா பீச்சை ஒட்டி இருக்கு, பாத்தீங்களா, பாத்திருக்கீங்களா யாராச்சும்? இல்ல. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய செய்தி சேனல்களோட காட்டிக்கிட்டு இருப்பாங்க, அன்றாடம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க தலைமைச் செயலகத்தை பத்தி, வெளியில காட்டிட்டு இருப்பாங்க. சரி, அப்ப அந்த தலைமைச் செயலகம் இருக்கக்கூடிய கோட்டை தான் பேரு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அடுத்தது கிராமமும் இணைக்கப்பட்டு துணி வணிகத்தையே செய்த காரணத்தால் பகுதிகளில் நெசவாளர்கள் சென்னையை நோக்கி வந்தனர். இங்க பாருங்க, அப்ப கிழக்கிந்திய நிறுவனம்னா யாரு? ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமை செய்வதற்கு முன்பாக அவங்க எந்த நோக்கத்துக்கு இங்க வந்தாங்க? வணிகம் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்குத்தான் வந்தார்கள். என்ன வியாபாரம் செய்வதற்கு வந்தார்கள்? துணி வணிகத்தையே முதன்மையான வணிகமாக அவர்கள் கருதி இருந்தார்கள். அப்ப கோடு போட்டு வைங்க. கிழக்கிந்திய நிறுவனத்தின் மிக முக்கியமான ஒரு வணிகம், தொழில் எதுவாக இருந்திருக்கிறது? துணி வர்த்தகமாக இருந்திருக்கிறது. சரிங்களா? அதனால நிறைய பேரு, நிறைய நெசவாளர்கள் சென்னையை நோக்கி வந்தனர். நெசவாளர்களுக்கு இப்ப சின்ன சின்ன சிற்றூர்களில கைத்தறி நெசவு, இங்க கூட குடியாத்தத்துல நிறைய வீட்டுல வச்சிருக்காங்க இல்லையா, கைத்தறி வச்சிருக்காங்களா? இப்போ இயந்திரத்துல ஓடக்கூடிய தறிகள் வச்சிருக்காங்க. அங்க பொத்தான அழுத்துறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு ஏராளமான வேலையாட்களுடைய வேலையை ஒரே ஒரு இயந்திரம் செய்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆனா அந்த காலத்துல கையில காலில் என்ன பண்ணுங்க, அது பாட்டுக்கு அடிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க இல்ல. அப்போ கைத்தறி, கையால் நெய்கின்ற அந்த தறிக்கு பேரு கைத்தறி. இப்போ இருக்கக்கூடிய இயந்திர தறிகள் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கைத்தறிகள் கிராமப்புறங்கள்ல வேலைப்பாடுகள் குறைவாக இருக்கும். இதுவே அவங்களுக்கு வருமானமும் குறைவா இருக்கும். இதுவே அவங்க சென்னைக்கு போனாங்கன்னு சொன்னா எந்த நேரமும் வேலை இருந்துகிட்டே இருக்கும், எந்த நேரமும் அவங்க சம்பாதிச்சுட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும். அதனால நெசவாளர்கள் எல்லாருமே எங்க ஓடினாங்க? சென்னையை நோக்கி ஓட ஆரம்பித்தார்கள். ஏன்னா அங்க நிறைய சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல சென்னையை நோக்கி நெசவாளர்கள் ஓடினாங்க. ஏன்? அவங்க துணி வணிகத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான நெசவாலைகளை நிறுவி அதுக்கான ஆட்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அதனால அங்க ஏராளமான நெசவாளர்கள் சென்னையை நோக்கி ஓடினார்கள். வண்ணத்துக்காரன் பேட்டை. சரி, ஆடையை நெய்தால் போதுமா? அதுக்கு பல வண்ணங்கள் கொடுத்தாதானே நிறைய வண்ணங்களால மக்கள் வாங்குவார்கள். அப்படிங்கிறதுக்காக அதுக்கு சாயம் தோய்க்கக்கூடிய பகுதிகளா இருந்துச்சு, வண்ணம் தோய்க்கக்கூடிய பகுதி. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? வண்ணத்துக்காரன் பேட்டை. அததான் இப்ப வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் ஆங்கிலத்துல வாஷர்மென் பெட் அப்படின்னு அழைக்கிறாங்க. வாஷர்மென் பெட். இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏரியா, மிகப்பெரிய ஒரு பகுதி இது வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, சிந்தாதிரி பேட்டை. அதுக்கு என்ன பேரு? சின்ன தறி பேட்டை. மாறி 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 எப்படி வந்துருச்சு? இப்போ சிந்தாதிரி பேட்டைன்னு வந்துடுச்சு. அப்போ வண்ணத்துக்காரன் பேட்டை என்பது மாறி மாறி எப்படி வண்ணாரப்பேட்டையாக மாறியதோ அதுபோல சின்னதறி பேட்டை என்பது மாறி சிந்தாதிரி பேட்டையாக இன்றளவும் பயன்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏரியாவாகவும் பகுதியாகவும் சென்னையில விளங்கி கொண்டிருக்கிறது. பாருங்க, அதெல்லாம் புதிய பகுதிகளாம். அப்ப வெறும் நிலப்பகுதியாக இருந்த பகுதிகளில் புதிய புதிய கட்டடங்களை கட்டி புதிய புதிய தொழிற்சாலைகளை நிறுவி அது ஒரு பகுதி, அது ஒரு பேட்டை, அது ஒரு ஊரு அப்படின்னு நிர்மாணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இல்லாத பகுதி புதுசாக ஒரு ஊர் உருவாகி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பேரே வச்சுட்டாங்க. என்னது? ஒன்று வண்ணத்துக்காரன் பேட்டை, இன்னொன்னு சின்னதறி பேட்டை அப்படின்னு பேரே வச்சுட்டாங்க. திருவல்லிக்கேணி, திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், இவையெல்லாம் சிறு சிறு கிராமங்களாக இருந்திருக்கின்றன. அதாவது சிற்றூர்களாக இருந்திருக்கின்றன. கிராமம் கூட தமிழ் சொல் கிடையாது. அப்ப சிற்றூர்களாக இருந்திருக்கின்றன. அப்ப அந்த சிற்றூர்களை எல்லாம் இணைத்தல் அப்படின்னா, இணைக்கிறதுனா என்னது?
அங்க இருக்கிற ஊரை அப்படியே பெயர்த்து கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருதா? சாலை போக்குவரத்துகளை கொஞ்சம் அகலப்படுத்துறது. சரிங்களா? அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் இணைப்பே இல்லைன்னு சொன்னா அந்த ஊர் வேற, இந்த ஊர் வேறதான். ஆனால் அது ஒத்தையடி பாதை, குதிரை வண்டி பாதை, இது மாதிரி சின்ன சின்ன பாதைகளா இருந்துச்சுன்னு சொன்னா போக்குவரத்து ரொம்ப சிரமம். அதனால அந்த ஊருக்கு யாரா போவான், பாதையே இல்லை அப்படின்பான். இப்ப பாதையை பெருசாகிட்டா என்ன சொல்லுவாங்க, 2 நிமிஷம் தான்டா போயிட்டு வந்துடலாம் அந்த ஊருக்கு. அப்ப அந்த ஊரும் நம்ம ஊருக்கும் தூரம் என்பது, போக்குவரத்து என்பது சிக்கலே இல்லை அப்படின்னா இதற்கு பேர் தான் இணைத்தல் அப்படிங்கிறோம். அப்ப தனித்தனி சின்ன சின்ன கிராமங்களாக இருந்த பகுதிகள் எல்லாம் சாலையை விரிவாக்கி நிறைய தொழிற்சாலைகளை இடையில நிறுவி என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிராமங்களை ஒன்றிணைத்து விட்டார்கள். அப்படி ஒன்றிணைத்து 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 தான் சென்னை மிகப்பெரிய ஒரு நகரமாக வளர்ந்திருக்கிறது. மதராசப்பட்டினம் என்றும் ஆமா, சென்னை பட்டினம் எது, மதராசப்பட்டினம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க பாருங்க, இது சென்னைன்னு வச்சுக்கோங்க, இத சென்னைன்னு வச்சுக்கோங்க, இது கடற்கரை, இது கடற்கரைன்னு வச்சுக்கோங்க. இதுல வடக்கு இருக்கக்கூடியது வட சென்னை பகுதிகள் இல்லையா, வட சென்னை. இதுதான் என்னன்னு சொல்றாங்க அவங்க, மதராசப்பட்டினம் என்று சொல்கிறார்கள். இது மதராசப்பட்டினம். தெற்கு கிடைக்கக்கூடிய பகுதியில தென் சென்னை, இது என்னது தெரியுமா பேரு, சென்னப்பட்டினம் என்று அழைக்கிறார்கள். அப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதை ரெண்டா நம்ம பிரிச்சோம்னு சொன்னா ஒன்று வட சென்னை, மற்றொன்று தென் சென்னை. வட சென்னை பகுதிகளுக்கு என்ன பேரு, மதராசப்பட்டினம் பேரு. தென் சென்னைக்கு என்ன பேரு, சென்னப்பட்டினம் என்று பேரு. அதுதான் இவங்க கொடுத்திருக்காங்க. ஒரு மதிப்பில் இதை கேட்பாங்க. சரிங்களா? வட சென்னை பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன, தென் சென்னை பகுதிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன இப்படி கேட்பாங்க இல்லையா? அப்ப வட சென்னை பகுதிகள் மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்படுகின்றன, தென் சென்னை பகுதிகள் சென்னைப்பட்டினம் என்று வழங்கப்பட்டன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புரியுதா? நாளைக்கு நான் கேட்பேன். அடுத்தது ஆமா, இங்க பாருங்க, அந்த ரெண்டுத்தையும் இணைச்சு, இது ரெண்டுத்தையும் இணைச்சு என்ன பேர் வச்சாங்க, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து மதராஸ் அப்படின்னு வச்சாங்க. என்னது, மதராஸ் என்று வச்சாங்க. அந்த மதராஸ் தான் என்னவாக மாறுது, மெட்ராஸ் என்று மாறியது. மெட்ராஸ் தான் அதுக்கப்புறம் சென்னை என்று மாறியது. புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த வரிசை முறை தெரிஞ்சு வச்சுக்கங்க. இப்ப சென்னை மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி, தமிழக பகுதிகள். இது தமிழக பகுதின்னு வச்சுக்கோங்கடா, இது இந்தியா இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது தமிழகம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லையா? இப்ப இதுல இது கேரள பகுதிகள், இது கேரள பகுதிகள், இதுல பாத்தீங்கன்னா கர்நாடகா சில பகுதிகள், ஆந்திரத்தினுடைய சில பகுதிகள், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இந்த பகுதிக்கு பேரு சென்னை மாகாணம். சென்னை மாகாணம் இப்படின்னு இருந்துச்சு. சரியா? சுதந்திரத்துக்கு பிறகு பாக்குறாங்க, தமிழகத்தில் இருக்க கூட மலையாளம் பேசுறான், கன்னடம் பேசுறான், தெலுங்கு பேசுறான். இப்ப சுதந்திரத்துக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பிரிச்சாங்க. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது, எப்பா நீங்க தெலுங்கு பேசுறீங்களா, நீங்க என்ன பண்ணிடுங்க, கன்னடத்துக்கு போயிடுங்க, அதாவது ஆந்திர பிரதேசத்துக்கு போயிருங்க. நீங்க கன்னடம் பேசுறீங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, கர்நாடகாவுக்கு போயிருங்க. நீங்க மலையாளம் பேசுறீங்களா, நீங்க கேரளத்துக்கு போயிருங்க. இப்படின்னு தனித்தனியாக அதை பிரிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சு வச்சுட்டு தமிழ் பேசக்கூடியவர்கள் மட்டும் தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாறுச்சு. சரிங்களா? அப்போ சென்னை மாகாணம் சுதந்திரத்துக்கு முன்னாடி, சுதந்திரத்துக்கு பிறகு அது சென்னையாக இருந்துச்சு, சென்னை பட்டணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, என்னப்பா இது சென்னை அப்படின்னு இருக்கு, அதாவது மெட்ராஸ் அப்படின்னு மாறிக்கிட்டு இருக்கு, தமிழ் ஆங்கிலத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்ல தமிழ்லயும் மெட்ராஸ்ன்னு சொல்றாங்க, சில வேலைகள்ல சென்னைப்பட்டினம் அப்படிங்கிறாங்க. அதனால இது எல்லாவற்றையும் விட்டு தமிழ்நாடுன்னு வச்சிருங்கப்பா பேரு அப்படின்னு சங்கரலிங்கனார் ஒருத்தர் போராட்டம் பண்ணார். சங்கரலிங்கனார் தெரியுமா? 72 நாட்கள் 72 நாட்களோ என்ன பண்ணார், உண்ணாவிரதம் இருந்து உயிர் போயிடுச்சு, அவருக்கு செத்துட்டாரு. தமிழ் அப்படின்னு பேர் வைக்கணுங்கிறதுக்காகவே உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யாருன்னு கேட்டா சங்கரலிங்கனார் அப்படின்னு ஒருத்தர். அதுக்கப்புறம் ஏன்னா தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் உயிர் நீத்தவர் அப்படின்னா அவர் ஒரே ஒருத்தர் தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்தி நாட்டுக்காக போராடியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் உயிர் நீத்திருக்கிறாங்க, அது ஒரு பக்கம். அப்ப இப்படி அவருடைய கோரிக்கையை ஏற்று அரசு என்ன பண்ணிச்சு, 1967 என்ன பண்ணாங்க, இதுக்கு தமிழ்நாடு, சென்னை மாகாணம் அப்படிங்கறத என்ன பண்ணாங்க, தமிழ்நாடுன்னு பேர் வச்சாங்க. தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சாங்க.
இதுக்கப்புறம் இந்த மெட்ராஸ், சென்னையாக மெட்ராஸாக இருந்துச்சு. தமிழ்லயும் மெட்ராஸ் இப்படியே எழுதுனாங்க, ஆங்கிலத்துல மெட்ராஸ் எழுதுனாங்க, MEDRAS இப்படி எழுதினாங்க மெட்ராஸ். தமிழ்லயும் மெட்ராஸ் அப்படின்னு எழுதினாங்க. அப்புறமா கலைஞர் என்ன பண்ணாரு, என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1997 என்ன பண்ணிட்டாங்க, 96 என்ன பண்ணிட்டாங்க, மெட்ராஸ் அப்படிங்கறத சென்னை அப்படின்னு மாத்திட்டாங்க. மெட்ராஸ் அப்படிங்கறது என்ன மாத்திட்டாங்க, சென்னைன்னு மாத்திட்டாங்க. அப்போ சென்னை மாகாணம் எவ்வாறு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ததோ அது போல இந்த மெட்ராஸ் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சாங்க, சென்னை அப்படின்னு பேர் வச்சாங்க. புரியுதா உனக்கு? அப்ப முதல்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பகுதிகள், அதாவது ஆந்திரத்தின் சில பகுதிகள், ஆந்திர பிரதேசனுடைய சில பகுதிகள், கர்நாடகத்தின் சில பகுதிகள், அப்புறம் கேரளத்தின் சில பகுதிகள் உள்ளடக்கி ஒரு பேர் வச்சாங்கன்னு சொன்னா என்ன பேரு, சென்னை மாகாணம் இல்லையா, சென்னை மாகாணம் அப்படின்னு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா சுதந்திரத்துக்கு பிறகு இந்த மொழிவாரி மாநிலங்களை பிரிச்சு அதுக்கப்புறம் சென்னை மாகாணம் தனியா ஒரு பேர் இருந்துச்சு. அந்த சென்னை மாகாணம் கூட அதுக்கப்புறம் என்ன பேர் வச்சாங்க, தமிழ்நாடுன்னு எப்ப பேர் வச்சாங்க, தமிழ்நாடுன்னு எப்ப பேர் வச்சாங்க, 1967 பேர் வச்சாங்க. சரி, அதுக்கப்புறமா மெட்ராஸ்னு இருந்துச்சு. இந்த மெட்ராஸ் மட்டும், அந்த சென்னையை மட்டும் மெட்ராஸ் மட்டும் தமிழ்ல மாத்தணுக்காக அதை சென்னை அப்படின்னு மாத்தினாங்க. அது எப்போ, 96 அப்படின்னு ஞாபகத்தை வச்சுக்க. சரியா? இந்த 2 ஆண்டுகளும் புத்தகத்தில் இருக்காது, எழுதி வச்சுக்க. மெட்ராஸ் ஆனது, சென்னை ஆனது 96, மாகாணம் தமிழ்நாடாக மாறியது இந்த 1967 அப்படிங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது படிப்பான். மையமான இந்நகரம் இயக்கத்தாருக்கும் முதன்மை களமாக திகழ்ந்தது. ஆமா, ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்வதற்கு முதன்மை களமாகவும் இருந்தது. ஆனால் அந்த ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் முதன்மை களமாக சென்னை திகழ்ந்தது. ஏன்னா அவன் அங்க அதிகாரிகள் எல்லாம் அதிகமாக நிறுவி, தொழிற்சாலைகளை நிறுவி அங்கிருந்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டு இருந்தான் ஆங்கிலேயர்கள். புரியுதா? எங்கிருந்து, சென்னையில இருந்து. அப்ப அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தான், சென்னை மாகாணம் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. சரி, அப்ப அங்க அவங்களுடைய அதிகார மையம் அதிகமாக இருந்தது, அங்க அவங்களுடைய அதிகாரத்தினுடைய ஆட்கள் அதிகமாக இருந்தார்கள். சரி, அதுக்கப்புறம் அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்காங்களே, யாரு, ஆங்கிலேயர்கள் எதிர்த்தவர்கள் யாரு, இந்தியர்கள், தமிழர்கள் இல்லையா? இப்ப இவங்க குடியாத்தத்திலே சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தாங்கன்னா அவனுக்கு என்ன, நீ பாட்டு சண்டை போட்டு கட்டுறான்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருப்பான். அவன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவனுக்கு நம்ம தொந்தரவு கொடுத்தாதான் அவன் ஒரு முடிவுக்கு வருவான். அதனால எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க, திரண்டு போயிட்டு சென்னையிலே போய் போராட்டம் பண்ணாங்க. பாரதியார் கூட மெரினா கடற்கரையில போய் பெரும் போராட்டத்தெல்லாம் பண்ணியிருந்திருக்காரு, விடுதலை போராட்டத்துக்காக. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஆங்கிலேயர்களுடைய அதிகார மையமாகவும் இருந்தது, அவர்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு தலைமையிடமாகவும் சென்னையானது திகழ்ந்தது. தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் ஒரு ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும், அதுக்கப்புறம் அந்த ஆங்கிலேயர்களுக்கு முதன்மையான ஒரு தலைநகரமாகவும் அது இருந்தது. சரி, அடுத்தது அறிவின் நகரம், பக்கத்துல படிப்பா. நிறுவனங்கள் ஆங்கிலேயரால் ஏற்படுத்தப்பட்டவை. ஆமா, ஆங்கிலேயர்கள் நமக்கு நிறைய நல்லதும் செஞ்சிருக்காங்க, தீமையும் செஞ்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அவங்க செஞ்ச நல்லது ஏதாச்சும் ஒன்று ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க காலேஜ்ல தான் கட்டினாங்க, அப்புறம் ரயில் போக்குவரத்துக்கெல்லாம் ஏற்படுத்தினாங்க, வேற துறைமுகங்கள்லாம் ஏற்படுத்தினாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டினாங்க, வணிகம் தான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்களா, வேற புரியல, சதி நல்லதுன்னு கேக்குற, சதிங்கிறடா. சரி, இப்ப தீமையை சொல்லுங்க. இப்ப என்னென்ன தீமைகளை செஞ்சாங்க? நல்லது சொல்றீங்க, அதாவது நிறைய காலேஜஸ் எல்லாம் கட்டினாங்க ஐயா,
அதுக்கப்புறம் ரயில் தண்டவாளங்கள்லாம் போட்டாங்க ஐயா, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டினாங்க ஐயா, துறைமுக நகரங்கள்லாம் உருவாக்குனாங்க ஐயா, புதிய புதிய கிராமங்கள்லாம் இணைச்சு பெரிய பெரிய சாலைகள்லாம் போட்டாங்க. சரி, இப்ப இதெல்லாம் நன்மைகள் சொல்றீங்க, தீமைகள் என்ன இருக்குது? சதி பண்ணாங்க. என்ன சதி பண்ணாங்க அதை சொல்லு. என்னதான் குடும்பம் பண்ணாங்க சொல்லு. தீமை பண்ணாங்க. என்ன தீமை பண்ணாங்க சொல்லு. பொட்டு பொட்டுன்னு அடிச்சாங்களாம். சரி, அடிச்சாங்க. வேற வளர்ச்சியை தடுத்தாங்களா? சரி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அவர்கள் சுரண்டி கொண்டு சென்றார்கள் இல்லையா? செல்வங்கள், தங்கம் இருந்துச்சு, இன்னும் நிறைய இயற்கை பொருள்கள்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. ரைட்டா? சரி, வேற கோழி எல்லாம் எடுத்துன்னு போனாங்களா? ஆமா, கோகினூர் வைரத்தை எடுத்துன்னு போயிட்டாங்க. சரி, இப்ப ஏராளமான தீமைகள் அவர்களாலும் நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா பல உயிர்கள் இன்னுயிரை நீத்திருக்கிறார்கள். சுட்டு சுட்டு போட்டிருக்கான். மத்தவரையும் என்ன பண்ணிருக்கான், விடுதலை போராட்டத்தில் யார் எதிர்த்தாலும் ஆள் காலி அப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சரி, அப்ப ஏராளமான தீமைகளும் இருந்திருக்கிறது. ஏதோ ஒன்று ரெண்டு நன்மைகள் சொன்னீங்க பாத்தீங்களா? இது கூட யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஏன் நீ போகணுங்கிறதுக்காக அவன் சாலையை போட்டு வச்சிருந்தானா, அல்லது நீ போகணுங்கிறதுக்காக ரயில் போக்குவரத்து, நீ தங்கணுங்கிறதுக்காக பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டினானா? எல்லாம் அவன் வசதிக்காக. என்ன ஒண்ணு செஞ்சான், போகும்போது நாம பயன்படுத்துறது இவனுங்க எதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இடிச்சிட்டு போகாம அப்படியே போயிட்டான். அதான் அவன் பண்ண ஒண்ணு. இந்த கட்டடங்கள் இன்றளவும் நிலைச்சு நிற்குது. 300-400 ஆண்டுகளுக்கும் ஆகுது. ஆனா கட்டடங்கள் இன்னும் உறுதியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு உறுதியா அவனுங்க என்ன பண்ணிருக்காங்க, கட்டடங்களை கட்டிட்டு போயிருக்காங்க. அதுல நம்ம ஆளுங்க தமிழக அரசினுடைய தலைமைச் செயலகமே அங்கதான் இருக்கு. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கோட்டையும் அங்கதான் இருக்கு. அதுக்குதான் ஒரு படம் காட்டுறேன் நான் உங்களுக்கு. அப்ப அந்த பழமையான கோட்டையை மாத்தி விட்டு புதிய கோட்டையை கட்டணும்னு சொல்லிட்டு 110 கோடியில கலைஞர் அவர்கள் ஒரு கட்டினாங்க. ஓமந்தூரார் அரசனர் இல்லத்துல தோட்டத்துல கட்டினாங்க புதிய தலைமைச் செயலகம். அதுக்கப்புறம் அது கட்டி முடிக்கிற போது திமுக ஆட்சி இல்ல, கலைஞர் ஆட்சியில் இல்ல. யார் வந்துட்டாங்க, அம்மையார் வந்துட்டாங்க. நீ கட்டினத்துல நான் எதுக்குறா உட்காரணும்னு சொல்லிட்டு அவங்க பெரிய மருத்துவமனையை அதை மாத்தி விட்டுட்டு பழைய இருந்த தலைமைச் செயலகத்திலே போய் உட்காந்துட்டாங்க. இன்றளவும் அங்கதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றளவும் அங்கதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க கட்டின 110 கோடி செலவு பண்ணி கட்டினது வீணா போகல. அது மருத்துவமனையாக, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக, பல்நோக்கு மருத்துவமனையாக இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. படத்துல காட்டுறவங்களுக்கு. அடுத்தது படி. ஐரோப்பிய முறை கல்வி கற்பிக்கும் நிறுவனங்கள் தோன்றின. ஐரோப்பிய முறையிலான கல்வி கற்கும் நிலையங்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. எந்த நூற்றாண்டில் பள்ளிகள் பெருகின? அதையே சொல்லிட்டு இருக்காது, கோடு போடு. 19ஆம் நூற்றாண்டு கோடு போட்டியா? வேடி பார்த்துக்கிட்டு இல்ல. ரைட், அடுத்தது ஆமா 1812 சென்னை கோட்டை கல்லூரி உருவானது. சென்னை கோட்டை கல்லூரி உருவான ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க ஒரு மதிப்பெண்ல. இந்த பகுதி ஒரு சிறுநாள் இருக்கு தம்பி, அதனால இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. ஆண்டுகள் வரத கோடு போட்டு வச்சுக்க. அடுத்தது 1837 தொடங்கப்பட்ட கிறிஸ்தவ கல்லூரி. எப்ப கிறிஸ்தவ கல்லூரி தொடங்கினாங்களா? 1837. சரிங்களா? ரைட். பிரசிடென்சி பள்ளி, மாநில கல்லூரி, பிரசிடென்சி காலேஜ், மாநில கல்லூரி எங்க இருக்கு? பீச் போயிருக்கியா? மெரினா பீச் போயிருக்கியா? அத ஒட்டியே இருக்கு. போனீங்கன்னா பாக்கலாம். இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. பாத்தீங்க யாராச்சும்? அடுத்தது அவன் படிக்கிறான், இடையில வேற யாரும் இடையில பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கவனிப்பா, அடுத்தது கவனிடா படுறா. கழகங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் வேறாக இருந்து
அறிவு புரட்சியில் பெரும்பங்காற்றிய சென்னை பல்கலைக்கழகம் 1857 உருவாக்கப்பட்டது. இங்க பாருங்க, 1857 சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கினாங்க. இன்றளவும் சென்னை இந்தியாவினுடைய மிக பழமையான பல்கலைக்கழகங்கள்ல ஒன்றாக இந்த சென்னை பல்கலைக்கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இது பழமையான பல்கலைக்கழகம், தரமான ஒரு பல்கலைக்கழகம். ஆனால் இன்றைய அவல நிலை உங்களுக்கு தெரியுமா? அதுல ஒரு 25 துறைகளுக்கு ஆசிரியர்களே இல்லை, பேராசிரியர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு அவல நிலையில் இருக்கு. செய்தியில் கேட்டீங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த செய்தி போட்டிருந்தாங்க. பல ஆளுநர்களையும் பல தலைவர்களையும் உருவாக்கிய இந்த சென்னை பல்கலைக்கழகம் இன்று பேராசிரியர் பற்றாக்குறையினால் ஒரு இக்கட்டான ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். யாராச்சும் செய்திகள் கேட்டீங்களா? சென்னை பல்கலைக்கழகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். அடுத்தது ராணிமேரி கல்லூரி. ஆமா, பெண் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க கல்வி நிறுவனம் ஆகும். அப்ப ராணிமேரி கல்லூரி அப்படிங்கிறது எப்ப உருவாக்கி இருக்கிறாங்க? 1914. யாருக்காக? பெண்களுக்கு என தனியாக கல்லூரியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி. அப்ப அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யார் கட்டியிருக்காங்க? ஆங்கிலேயர்களுடைய உதவியோட கட்டியிருக்கிறாங்க கல்லூரிகள்ல. ஆனால் அப்படி ஆங்கிலேயர் நிதி உதவி எதுவும் இல்லாமல் ஒரு கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது பச்சையப்பன் கல்லூரி. இன்றளவும் மிக தரமான ஒரு கல்லூரிகளிலே அது ஒரு இடமாக இருக்கிறது. எது? பச்சையப்பாஸ் காலேஜ். சென்னையில பச்சையப்பாஸ் காலேஜ் அப்படின்னு இருக்குதுடா, சரியா? பச்சையப்பன் கல்லூரி அதுதான் ஆங்கிலேயர் எந்த உதவியும் செய்யாமல் இந்தியர் ஒருவரால் கட்டப்பட்ட ஒரு கல்லூரியாக இருக்கிறது. இன்றளவும் மிக அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமா, மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, உடற்பயிற்சி கல்லூரி, கவின்கலை கல்லூரி, மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளி என சென்னை நகரின் கல்விக்கூடங்கள் பலவும் தமிழ் சமூகத்தில் பெரும் அசைவுகளை ஏற்படுத்தின என்று சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, 19ஆம் நூற்றாண்டில் கல்வி வளர்ச்சியின் உடன் நிகழ்வான அச்சுப்பரவல். அச்சுப்பரவல் என்ன தெரியுமா? புத்தகங்களை அச்சிட்டு எல்லாருக்கும் புத்தகங்கள் இல்ல, கிடைக்கல அப்படின்னு சொல்ல முடியாம சீக்கிரமா நிறைய புத்தகங்களை அச்சிட்டு பல்வேறு நபர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. அதான் சொல்றாங்க அச்சுப்பரவல். நாளிதழ் பெருக்கம். ஏராளமான நாளிதழ்கள் தெரியும் உனக்கு, செய்தித்தாள்கள், நியூஸ் பேப்பர். அப்போ அது மாதிரி ஏராளமான நாளிதழ்களுடைய பெருக்கம் ஆகியவை சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றன. சென்னையின் அறிவு வளர்ச்சிக்கு துணை நின்றவை அப்படின்னு கேட்டோம்னா அச்சுப்பரவல் மற்றும் இந்த நாளிதழ் பெருக்கம். இதுவே தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டம். அப்ப நம்ம சொல்றோம், இந்த கடைசி வரி மட்டும் கூட போடுங்க. தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சுப்பரவல் மற்றும் இந்த நாளிதழ் பெருக்கம் இதெல்லாம் நம்ம சொல்றோம், சரிங்களா? அது ஒரு 2 மதிப்புல கேட்கலாமா? இங்க பாருங்க, தமிழ் சமூகம் அறிவுத்துறையில் பெரும் பாய்ச்சலை மேற்கொண்ட காலகட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம் எது? எந்த காலகட்டம்? 19ஆம் நூற்றாண்டுல. அதுவும் எதனால? அச்சுப்பரவல். அதாவது அச்சுப்பரவலும் நாளிதழ் பெருக்கவும் இதற்கு துணை நின்றன அப்படின்னுங்கிறத நம்ம செய்தியை சொல்றோம். ரைட். அடுத்தது பண்பாட்டு அடையாளங்கள். உட்காருப்பா, இப்படிப்பா. மிக கடினம். சாரசனிக். அடுத்தது ஆவணங்களை முறையாக கையாளுகின்ற முறையை பெற்றவர்கள் இந்த ஆங்கிலேயர்கள். அதுக்காக அவங்க உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு கட்டடத்துக்கு பேரு சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ். கோடு போட்டு வைங்க. அடுத்த வரி படிங்க.
சாரசனிக் கட்டட முறையில் அமைந்தது. ஆமா ஆமா இங்க பாருங்க, அப்படியே கொஞ்சம் மேல பாருங்க. இந்த சாரசனி கட்டடக்கலை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சாரசனி கட்டட முறையில கட்டப்பட்டிருக்குங்கிறான். அது என்னது? அது சாரசனி கட்டட பாணி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்தோ சாரசனி கட்டடக்கலை அப்படின்னா என்னது? அந்த முறையில் தான் அவர்கள் அந்த கட்டடங்கள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? நாம் பார்க்க எல்லா கட்டடங்களும் ஆங்கிலேயர்கள் கட்டிய எல்லா கட்டடங்களும். இது முகலாய கட்டடக்கலை. இது ஒரு 2 மதிப்பெண். இது ஒரு 2 மதிப்பெண் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கு. இது முகலாய கட்டடக்கலை, பிரித்தானிய கட்டடக்கலை மற்றும் இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது. இப்பாணியில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனை. சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்கு பாத்தீங்களா, கிரிக்கெட் மைதானம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருந்த அரண்மனை தான் முதல்ல கட்டப்பட்ட கட்டடமாக கருதப்படுகிறது. 1768 அந்த கட்டடத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள். ஒரு அரண்மனையை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அப்போ என்னது இது? முகலாய கட்டட பாணி அப்படின்னு சொன்னா, இப்படி இப்போ நம்ம தாஜ்மஹால் பார்த்திருக்கோம் இல்லையா, மேல பார்த்தோன்னா அப்படியே ஒரு குண்டா தூக்கி வச்ச மாதிரி இருக்கலாம், கோலம் வடிவில் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு வடிவம். அடுத்தது பிரித்தானிய கட்டடக்கலைனா எப்படி தெரியும்னா, ரொம்ப நீளமா இருக்கும், ரொம்ப நீளமா கட்டடங்கள். இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கட்டடம் நீளமா போய்கிட்டு இருக்கு. இப்ப இது பக்கத்துல ஒரு கட்டடம் இருக்கு பாத்தீங்களா, இங்க நீளமா, ரொம்ப நீளமா ஒரே கட்டடம். அந்த மாதிரி ஒரே நீளமாக கட்டக்கூடியது அது பிரித்தானிய கட்டடக்கலை. இந்திய பாரம்பரிய பாணினா அவங்க ஒரு 4 பக்கம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலயும் அப்படியே 4 பக்கமா இல்ல, 8 பக்கமா இருக்கிற மாதிரி கட்டுவாங்க. இப்ப இந்த ஆரஞ்சு பழத்தினுடைய சுளைகள் இருக்குல்ல, பல சுளைகள் இருக்குல்ல, 8 சுளைகள் 6 சுளைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தனித்தனியா வட்டமா கட்ட மாட்டாங்க. ஆனாலும் அது பாக்குறதுக்கும் வட்டமா இருக்கும். சின்ன தடைகள் ஏற்படுத்தும். இந்த பென்சின் ரிங் எல்லாம் பாத்துருக்கீங்களா? பென்சின் ரிங் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? ஆமா. அப்ப இந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு அறுகோண எண்கோண வடிவில கட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கட்டடங்களை எழுப்புவாங்க. இப்ப இது மூன்றையும் கலந்து உருவாக்குகின்ற அந்த முறைக்கு தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டா இந்தோ சாரசனி கட்டட பாணி. பாணினா ஒண்ணும் இல்ல, முறை அப்படின்னு அர்த்தம். எழுது, பாணி எழுதுட்டாங்களா? பாணினா என்னது? முறை. முகலாய கட்டடக்கலைனா வட்ட கோல வடிவில கட்டுறது. மேல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க இருக்கா, மேல வட்டமா இருக்கடா, குண்டா வச்சிருக்காங்களா, உருளை மாதிரி வச்சிருக்காங்களா, கோல வடிவில் இருக்குதா? அது கீழே பாருங்க, அப்படியே உருளையா இல்லாம இந்த மாதிரி வடிவில கட்டி வச்சிருக்காங்க கட்டடங்கள், அப்படியே நீட்டா இங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடையில பாருங்க, இது 4 பக்கமும் அப்படியே சோறு மாதிரி வச்சிருக்கா இல்லையா? அப்ப இது இந்திய பாரம்பரிய பாணி. அடுத்தது பார்த்தோம்னா ரொம்ப நீளமா கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, இது பிரித்தானிய கட்டட பாணி. அப்போ இது மூன்றையும் கலந்து உருவாக்கிய முறைக்கு பேரு இந்தோ சாரசனி கட்டடக்கலை. இது ஒன்று, இது மூன்றையும் என்ன பண்றாங்க அவங்க சேர்த்து உருவாக்குகின்ற இந்த முறைக்கு தான் பேரு இந்தோ சாரசனி கட்டட கலை அப்படிங்கிறாங்க. புரியுதா? அப்ப ஒன்று முகலாய கட்டடக்கலை. முகலாய கட்டடக்கலை எப்படி இருக்கும்? கோல வடிவில் இருக்கும். கோலம்னா உருண்டை வடிவில் இருக்கும். அப்புறம் பிரித்தானிய கட்டடக்கலை என்ன இருக்கும்? இந்திய கட்டட, பிரித்தானிய கட்டடங்கள் ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இந்திய பாரம்பரிய பாணி, அது அருங்கோண எண்கோண வடிவில இருக்கும். அருங்கோணம் எண்கோண வடிவில இருக்கும். இப்படி உருவாக்குகின்ற இந்த முறைக்கு பேரு இந்தோ சாரசனி கட்டடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படித்தான் அவர்கள் எல்லா கட்டடங்களையும் கட்டியிருக்காங்க. அதுல முதல் கட்டடம் எது? முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனை. போட்டு வச்சிருக்கீங்க. 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அரண்மனை. புரியுதா உங்களுக்கு? ரைட். அப்ப முகலாய கட்டடக்கலைன்னா என்னது? கோல வடிவில் இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? அதெல்லாம் 2 மதிப்பெண் எழுதக்கூடாது. என்ன வடிவம்? இந்தோ சாரசனினா முகலாய கட்டடக்கலை, அதுக்கப்புறம் பிரித்தானிய கட்டடக்கலை, இந்தோ சாரசனி கட்டடக்கலை. இது எல்லாத்தையும் கலந்து உருவாக்குற முறைக்கு பேர் தான் இந்திய பாரம்பரிய பாணி. இது எல்லாத்தையும் கலந்து உருவாக்குற முறைக்கு தான் பேரு இந்தோ சாரசனி கட்டடக்கலை அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அடுத்தது பேணுபவைனா என்னது?
அற்புதம். பாதுகாப்பவை, பேணுதல் அப்படின்னா பாதுகாத்தல். பேணுதல் அப்படின்னா பாதுகாத்தல். அப்ப இந்தியாவின் முதல் பொது நூலகம் எதுரா? கன்னிமாரா நூலகம். எங்க இருக்கு தெரியுமா? யாராவது போயிட்டு வந்திருக்கியா? அதுல எந்த பகுதியில் இருக்குது? எழும்பூர்ல இருக்கு. எழும்பூர்ல இருக்கு, சரியா? கன்னி எக்மோர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அத எழும்பூர் கன்னிமாரா நூலகத்துல இருக்கு, சரிங்களா? அப்ப அந்த கன்னிமாரா நூலகம் இந்தியாவினுடைய மிக பழமையான முதல் பொது நூலகமாக இருக்கிறது, சரிங்களா? இன்றளவும் வளர்ந்து வருகிற நூலகமாக இருக்கிறது. ஆமா, திரைத்துறையில ஒரு ஒரு ஏரியாவுடைய பேர் சொன்னாவே அது திரைத்துறைக்கான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஏரியாடா? ஒரு ஒரு ஊர் பகுதி, ஒரு ஒரு நகர பகுதியை சொன்னோம்னாவே அது திரைத்துறைக்கானது அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? கோடம்பாக்கம் இல்ல, கோடம்பாக்கம்னாவே அது திரைத்துறை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பகுதியாக அறியப்படுகிறது. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா திரைத்துறை சார்ந்து இயங்கக்கூடியவர்களும் அங்க அதிகமா இருக்கிறாங்க. அந்த செயல்பாடுகளும் அங்க அதிகமா நடக்குது. மேலும் திரையரங்குகள் சென்னை நகர்ல பெருகுவதற்கும் பெருகி பல படிநிலைகளை காணுவதற்கும் இப்போ சென்னை வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்னும் பல்வேறு புதிய புதிய நுட்பங்கள் வாயிலாக அந்த சென்னை நகரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. திரைத்துறையிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது சொல்றாங்க. கவனி, நடந்து செல்லும் பாதைகளாகவும் அடுத்து சொல்றாங்க ஆமா, பூந்தமல்லி அல்லது பூவிருந்த வள்ளி, பூனமல்லி இப்படி எல்லாம் அதுக்கு சொல்லி இருக்காங்க. ஆங்கிலத்துல பூனமல்லி அப்படிங்கிறாங்கடா, தமிழ்ல பூந்தமல்லி. இன்னும் அதை தெளிவா சொல்லணும்னா தமிழ்ல பூவிருந்த வள்ளி, பூவிருந்த வள்ளி தான் பேரு. அதை எப்படி மாத்திட்டாங்க? பூந்தமல்லி அப்படின்னு மாத்திட்டாங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு தான் மிகப்பெரிய ஒரு சாலையாக இருக்கிறது இன்றளவும். நீங்க போய் அங்க போய் நின்று பாத்தீங்கன்னாவே பரபரப்பா போய்கிட்டு இருப்பாங்க, பரபரப்பா போய்கிட்டு இருக்கும். அந்த அண்ணா சாலையை நீங்க கடக்கிறோம்னாவே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவ்வளவு பேருந்துகள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். காலை 9 மணிக்கு நீங்க போய் அங்க நின்றுட்டு சொன்னா 8 மணில இருந்தே அங்க பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கும். அது மாதிரி மாலை 5 மணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு எல்லாம் போயிட முடியாது. 1 மணி நேரம் ஆகும் அந்த கடக்கிறதுக்கு. அவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்படும். அதெல்லாம் இந்த பீக் ஹவர்ஸ், கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய நேரம் அப்படிம்பாங்க, சரிங்களா? அப்போ மிக பரபரப்பாக அவர்கள் காலத்திலிருந்தே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாலை எது அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் ரோடு என்று சொல்லக்கூடிய அண்ணா சாலை. அவர்கள் காலத்துல மவுண்ட் ரோடு, இப்ப நம்ம அண்ணா சாலைன்னு வச்சுக்கிட்டோம். ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு நெடுஞ்சாலை அப்படின்னு கேட்டோம்னா அது பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலை. பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலை, பூந்தமல்லி ஹை ரோட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது எல்லாமே போயிட்டு சென்னையுடைய மைய பகுதியில போயிட்டு இணைகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது ஆமா, இங்க பாருங்க 1856ல 1857ல என்ன உருவாச்சுன்னு பார்த்தோம்? சென்னை பல்கலைக்கழகம். 1857ல சென்னை பல்கலைக்கழகம். 1856ல தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் சவுத்தர்ன் ரயில்வே அப்படின்னா அது தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் எங்க அமைப்புனா சென்னையினுடைய வட சென்னை பகுதியாக இருக்கக்கூடிய ராயபுரத்துல. இன்றளவும் மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமையான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா அது. அப்போ இந்தியாவின் இரண்டாவது ரயில் நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் ரயில் நிலையம் எங்க அமைக்கப்பட்டது தெரியுமா? படிச்சிருக்கியா நீ? அது எந்த பகுதி? மும்பை டு தானே, தானேல தான் அமைக்கப்பட்டிருக்கிறது, சரிங்களா? அப்ப மும்பையிலிருந்து தானேக்கு வரக்கூடிய அந்த ரயில் தண்டவாளம் தான் முதல்ல அமைக்கப்பட்டது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா
இங்க ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். அப்போ இந்த 2 ரயில் நிலையங்களில மிக பழமையான ரயில் நிலையம் அங்க மும்பை டு தானேயில் இருக்கக்கூடியது. ஆனால் அது இந்த சிதைந்த நிலையில் இருக்கிறது, பயன்பாடற்ற நிலையில் இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றளவும் மிக சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிக பழமையான ரயில் நிலையம்னா அது இந்த ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் தான். சரிங்களா? அப்ப முதல் ரயில் நிலையமாக, தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையமாக, ரயில் நிலையமாக இருப்பது இது இந்த ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ரயில் வண்டி நிலையம். டிராம் வண்டிகள் என்னடா? டிராம் சென்னை நகர வீதிகளிலே டிராம் வண்டிகள் ஒண்ணும் இல்ல, இந்த கண்டெய்னர் லாரி பாத்தீங்களா? கண்டெய்னர் லாரி, கண்டெய்னர் எல்லாம் பாத்துருக்கல, 40 அடி 20 அடி கண்டெய்னர்கள் இருக்கும்ல. அப்ப அதுக்கு 4 பக்கமும் சக்கரம் வச்சுட்டு அங்க ஜன்னல் வச்சுக்கிட்டோம்னா படி வச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் டிராம் வண்டி. பழைய திரைப்படங்களை கூட காட்டியிருப்பாங்க பாருங்க. அப்ப இந்த டிராம் வண்டிகள் அந்த காலத்துல சென்னை நகர வீதிகள்ல வலம் வந்தன. உள்ள ஏறினோடனே அங்க மணி தொங்க விட்டுருப்பாங்க. என்ன பண்ண கடங்கடங்களும் அடிக்கணும், ஏறிட்டாங்க போலான்னு அர்த்தம். இறங்கணும்னா அந்த மணி பிடிச்சி டங்குன்னு அடிக்கணும், அப்படியே இறங்கணும். அந்த மணி அடிக்கிற மாதிரி இந்த மணி டங்குன்னு அடிச்ச மாதிரி அடிச்சோன்னா பேருந்து ஓட்டுநர் நிறுத்திடுவாரு, நம்ம இறங்கிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இயக்கப்பட்ட ஒரு பேருந்து தான் இந்த டிராம் வண்டிகள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்ததுப்பா, குறிப்பிட்டு சொல்லப்பட வேண்டியவை ரயில் நிலையங்களும் அதுக்கு இணையாக இந்த வானூர்தி நிலையங்களும் விமான நிலையங்களும் என்ன பண்ணுது? இப்போ உருவாக்கப்பட்டு சென்னை மிகப்பெரிய ஒரு நகரமாக வளர்ந்திருக்கிறது. எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? 1639 வெறும் மணல் திட்டாக அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்த கிராமங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு, சாலை போக்குவரத்து இணைக்கப்பட்டு இன்று இந்தியா உலகத்தின் மிகப்பெரிய நகரங்கள் பட்டியல்ல இடம்பெற்றிருக்கிறது இந்த சென்னை மாநகரம். அதனுடைய நகர விரிவாக்கத்தை பற்றி அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.